வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் வந்து ரைட் சைடு மேலே இமேஜ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணுறனோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக்கையும் கீழேயும் அதே மாதிரி செட் பண்ணுங்கள். மேலே எப்படி நம்ம செட் பண்ணமோ சேம் அதே மாதிரி கீழேயும் செட் பண்ணுங்கள். இப்போ செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ரொட்டேட் பண்ணமோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைஸ் இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா அந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி இந்த பிளாக் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த பிளாக் இதுக்கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அது பேக்கில் போய்டும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணாலும் கரெக்டாக வந்து இப்போ நான் எப்படி செட் பண்ணணும் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் அந்த பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துங்க. எகைன் பேக்கில் வந்து அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓவரால் அனிமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பல்ஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டுன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். எகைன் வந்து சென்ட் டு பேக்வேர்டு கொடுங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து பேக்கில் போய்டும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்து லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இன்னொரு ஃபோட்டோ கலர்ஃபுல்லாகவும் ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருவேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ இந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. மாஸ்க்குன்னு இருக்கும். அதை எனபிள் பண்ணிட்டு கீழே அது கீழே ஃபெதர் இருக்கும். ஸோ அந்த ஃபெதரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த கரெக்டாக வந்து அது எந்த அளவுக்கு மறையுதோ அந்த சைடுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் உங்களுக்கு பார்டர் மாதிரி ஷோ ஆகும். ஸோ அது மறையிற அளவுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக கீழே வந்து நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபெதர் வேணும் அப்படின்னா எகைன் கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபெதரை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு
அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம கலர்ஃபுல்லாக லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.